செங்கல்பட்டு மாவட்டம் குன்றத்தூரில் மின்வாரிய பெண் அதிகாரியின் மெத்தன போக்கான பணியை கண்டித்து போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இவர் பணிகளை முறையாக செய்வதில்லை எனவும் மின்சாரம் குறித்த புகார்களுக்கு செல்போன் அழைப்புகளை ஏற்பதில்லை எனவும் அந்த போஸ்டர்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே திரௌபதி அம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு அர்ஜுனன் தபசு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 90 அடி உயரமுள்ள மரத்தின் மீது அர்ஜுனன் வேடமிட்ட நாடக கலைஞர் ஒற்றை காலில் நின்று தவம் செய்து வீசும் எலுமிச்சை கனிகளை பிடிப்பதால் பிரச்சனைகள் தீரும் என்பது ஐதீகமாக இருந்து வரும் நிலையில் இந்நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் பள்ளி மாணவர்கள் படிக்கட்டில் நின்று கொண்டும் ஜன்னலில் தொங்கிக் கொண்டும் ஆபத்தான முறையில் பயணம் செய்யும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் ஆபத்தை உணராமல் அரசு பேருந்தில் படிக்கட்டில் தொங்கியபடி பயணிக்கும் மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கூடுதல் பேருந்து இயக்க கோரி அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த காட்டு யானை தாக்கியதில் ஆறுமுகம் என்பவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினரிடம் காட்டு யானை வருவதை தடுக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை அடுத்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்த நிலையில் இறந்தவரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக கூடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கம் CITU சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் தி பேஸ் கேப்சர் உள்ளிட்ட திட்டங்களை திரும்ப பெற கோரியும் சிவகங்கை, தென்காசி மாவட்டங்களில் பணி நீக்கம் செய்யப்பட்ட அங்கன்வாடி ஊழியர்களை பணியமர்த்திட வலியுறுத்தியும் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சோளம்பேட்டையில் உள்ள அருமை முதியோர்கள் இல்ல முதியோர்களுக்கு பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்தநாளை முன்னிட்டு பாராளுமன்ற உறுப்பினர் சுதா இனிப்புகள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார், சீர்காழி முன்னாள் நகரமன்ற தலைவர் கனிவண்ணன் மற்றும் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த அகரம் கிராமத்தில் ஏற்கனவே அமைக்கப்பட்ட சாலையை அப்புறப்படுத்தாமல் பழைய சாலையின் மீது புதிய சாலை போடப்பட்டதால் விரைவில் சேதமடைய வாய்ப்புள்ளதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இதுகுறித்து தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் முன்விரோத தகராறு காரணமாக பிரவீன் என்பவரை தாக்கிய கிருஷ்ணராஜ், லோகேஷ், முகிலன் மற்றும் 3 சிறுவர்கள் உள்ளிட்ட 6 பேரை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பிரவீன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தலைமறைவான முக்கிய குற்றவாளி ராஜாவை போலீசார் தேடி வருகின்றனர். ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த 15 வயது சிறுமியை பாலியல் வன்புணர்வு செய்த போக்சோ வழக்கில் குற்றவாளி மூர்த்தி என்பவருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து ஈரோடு மகிழா நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு தமிழக அரசு 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் நீதிமன்ற தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளது. சென்னை வண்டலூர் அடுத்த கொளப்பாக்கத்தில் உள்ள தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தாம்பரம் மாநகராட்சி துணை மேயர் காமராஜ், படிப்பு மற்றும் உழைப்பு ஆகிய இரண்டும் தான் வாழ்க்கையை உயர்த்தும் என மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். சிவகங்கை மாவட்டம் ரயில்வே மேம்பாலத்தில் தனியார் பேருந்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து பேருந்தில் பயணித்த பயணிகள் அலறியடித்து ஓட்டம் பிடித்த நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர்
தீயினை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் நிலங்களை திரும்ப வழங்க கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் தமிழொலி தலைமையில் கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து துணை ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் குறிஞ்சி வளவன், சிதம்பரம் நகர செயலாளர்கள் ஆதிமூலம் மற்றும் பாவடன் என பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காரைக்கால் மாவட்டத்தில் நீதிமன்ற சிரஸ்தாராக பணிபுரிந்த குணசேகர் என்பவர் நீதிமன்ற பொருள் பாதுகாப்பு அறையில் இருந்த விலை உயர்ந்த பொருட்களை கையாடல் செய்த வழக்கில் புதுச்சேரி லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருப்பூர் மாவட்டத்தில் புதிதாக திறக்கப்பட்ட டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கையெடுத்து கும்பிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். மேலும் புதிதாக டாஸ்மாக் கடை திறக்கப்படுவதால் போதை ஆசாமிகளின் தொல்லை அதிகரிப்பதுடன் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற சூழல் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். திருப்பூர் மாவட்ட கிளப்பில் தொழிலதிபர்கள் பணத்தை வைத்து சூதாட்டம் விளையாடி வரும் நிகழ்வுகள் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சின்னஞ்சிறு தவறுகள் செய்தால் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் பெருமளவில் பணம் வைத்து தொழிலதிபர்கள் சூதாட்டத்தில் ஈடுபடும் சம்பவம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மத்தியில் கோரிக்கை எழுந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே வீடு புகுந்து 10,000 ரூபாய் ரொக்க பணத்தை திருடிய சம்பத்குமார் என்ற நபரை சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு ஒரே நாளில் குண்டடம் போலீசார் கைது செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அவரிடம் இருந்த பணம் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் குற்றவாளியை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தாராபுரம் கிளை சிறையில் அடைத்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே செல்போன் விளையாடியதை பெற்றோர் கண்டித்ததால் சித்தார்த் என்ற 8ஆம் வகுப்பு மாணவன் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து தாராபுரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே புகையிலை பொருட்களை பயன்படுத்தியதாக தந்தை ஆசிரியர்களிடம் புகார் அளித்ததால் மன உளைச்சலில் இருந்த மாணவர் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தளவாய்புரம் காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் பள்ளி அருகே புகையிலை பொருட்கள் விற்கப்படுவதை கண்டுகொள்ளாத காவல்துறை மற்றும் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் மீது மாணவனின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் வேளங்குடி கிராமத்தில் கீழ்நீர் குமிழி பழுதடைந்ததால் வேளங்குடி பகுதிக்கு 5 ஆண்டுகளாக தண்ணீர் பாசனமின்றி சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே வடம்போக்கிய ஆற்றின் கீழ்நீர் குமிழியை சீரமைத்து வாய்க்கால் ஆக்கிரமிப்புகளை அகற்றி பாசன வசதி பெற்றுத்தர வேண்டும் என விவசாயிகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் விஜயபுரம் பாசன வாய்க்காலிலிருந்து வேளங்குடி கிராமத்துக்கு ஒரு 22 வேலி வரைக்கும் எங்களுக்கு பாசனத்தில் இருக்கு. அதில் ஓஎன்ஜிசி எடுத்தது போக மீதி உள்ளது ஒரு பாதி நிலம், ஒரு 12 வேலி தான். எங்கள் 12 வேலி தான் நம்மள்கிட்ட மீதி இருக்குது. அதில் பாசன வாய்க்காலுக்கு 4 கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்டு தாண்டி இந்தாண்ட வரும்பொழுது 5 கிலோமீட்டர் வரைக்கும் வாய்க்காலில் எல்லாமே தரிசு நிலமாக போயிடுச்சு. அதையும் தாண்டி பால வாய்க்காலில் கீழ்குமிழி வழியாக இங்கே வந்துச்சு. இது வெள்ளக்காரங்காலத்தில் கட்டின கீழ்குமிழி, இது உடைந்து விட்டது. பலமுறை மனு செய்தால் எந்த ஒரு நடவடிக்கையோ எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. இதனால் விவசாய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்குது. விவசாயிகளும் பாதிக்கிறாங்க, விவசாய தொழிலாளர்களும் மிகவும் பாதித்து விவசாயமே செய்ய முடியாத நிலையில் எங்கள் வேளங்குடி கிராமம் இருந்துச்சு. இதனால் என்ன செய்யணும் உங்களுக்கு? இதனால் மேலும் சீக்கிரமாக எங்களுக்கு இந்த கீழ்குமிழியை கட்டி கொடுக்கறத விட ஒரு 10 HP மோட்டரை போட்டு பாசனத்துக்கு இரவை பாசனமாக செய்து கொடுக்கறது எங்களுக்கு சௌகரியமாக இருக்கும்.
எங்கள்கிட்ட இபி சர்வீஸும் இருக்குது. அந்த இபி சர்வீஸை பயன்படுத்தி ஒரு 10 HP மோட்டரை இரவை பாசனமாக எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஆவணம் செய்தீங்கன்னா எங்களுக்கு நன்றியாகும். ஈரோடு மாவட்டத்தில் வெளி மாநிலங்களில் இருந்து ரயில் மூலம் கஞ்சா கடத்தி விற்பனை செய்ய முயன்ற தில்லைவேந்தன் என்ற இளைஞரை மதுவிலக்கு போலீசார் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து அவரிடம் இருந்த 9.5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் குற்றவாளியை நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே போதைப் பொருட்களின் விற்பனை அதிகளவு நடைபெறுவதாக பொதுமக்களின் குற்றச்சாட்டை அடுத்து அப்பகுதியில் போதைப் பொருள் விற்ற 4 பேரை போலீசார் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து குற்றவாளிகளிடம் இருந்த 70 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் இவர்களுக்கு சப்ளை செய்த பெங்களூரைச் சேர்ந்த சித்திக் பாய் என்ற நபர் மீது வழக்கு பதிவு செய்து தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் வட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் உத்தரவுப்படி அனைத்து கிராமங்களிலும் அனைத்து துறை அதிகாரிகள் ஒவ்வொரு கிராமங்களிலும் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் கேத்தி உபதலை மற்றும் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள காந்திபுரம் போன்ற பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார். கோவை மாவட்டம் போத்தனூர் பகுதியில் அருண் ஐஸ்கிரீமில் உறைந்த நிலையில் இருந்ததை கண்டு சிராஜ் என்ற வாடிக்கையாளர் அதிர்ச்சியானார். மேலும் இது குறித்து வாடிக்கையாளர் கடையில் சென்று கேட்கையில் அலுவலகத்திற்கு மெயில் அனுப்பும்படி அலட்சியமாக கூறியதை அடுத்து இது சம்பந்தமாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் சிராஜ் புகார் அளித்துள்ளார். அது முன்னாடி இல்ல, சாப்பிட்டு பாதி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அதுக்குள்ள ஈ இருக்கிறதே நாங்க பார்த்தோம். உடனே அதை எடுத்துட்டு போய் அந்த கடைக்காரர்கிட்ட போய் நம்ம பேசுகிறோம். இந்த மாதிரி இல்லை ஈ இருக்கு, இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சார் நான் டிஸ்ட்ரிபியூட்டரு, இது நீங்கள் கம்பெனிக்கு தான் மெயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ அவங்ககிட்ட மெயில் ஐடியெலாம் வாங்கிட்டு போய் டோல் ஃப்ரீ நம்பரும் இருந்து அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நான் கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணேன். அவங்க அவங்கள கூப்பிடுவாங்க சார், கம்பெனிலேருந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கூப்பிடவே இல்லை. அப்புறம் மெயில் அனுப்பினேன். மெயில் அனுப்பி 2 நாளாக எங்களுக்கு ரெஸ்பான்சிபிள் இல்லை. இதனால் என் குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா 2 நாளாக வாந்தியும் மயக்கம் வர மாதிரி இருந்தது. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற கிளினிக் கூட்டு போனப்போ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒரு சும்மா சைட் எஃபெக்ட் தான் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னனால எங்களுக்கு கொஞ்சம் மன ஆறுதலாக இருக்குது. ஆனால் அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய குழந்தைங்க தான் அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. நம்மளுக்கு நடந்த பாதிப்பு மற்ற நேரத்துக்கு நடக்கக்கூடாதுங்கிறத நம்மளுடைய கோரிக்கை. விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் அருகே அரக்கண்டநல்லூர் பேரூராட்சியில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஏழை எளியவருக்கு இலவச வீட்டுமனை பட்டாவை முன்னாள் அமைச்சர் பொன்முடி வழங்கினார். பின்னர் பேசிய அவர், மாற்றுத்திறனாளி என்ற பெயரை கொண்டு வந்ததே கலைஞர் தான் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவின்படி அடுத்த முறை உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகள் பொறுப்புகளில் அமர்த்தப்படுவார்கள் எனவும் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் வேளப்பாடி பகுதியில் சிவா என்பவரது வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர்கள் எடுத்து செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனை அடுத்து பாதிக்கப்பட்டவர் வேலூர் தெற்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் போலீசார் சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு திருட்டு சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் வடபாகம் காவல் நிலையம் எல்லைக்குட்பட்ட பகுதியில் விற்பனைக்காக கஞ்சா வைத்திருந்த முருகன், கோவிந்தராஜா மற்றும் சடை மாரியப்பன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து குற்றவாளிகளிடமிருந்து சுமார் 8 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து மேல் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை அடுத்த கெரடா பகுதியில் 2வது நாளாக சுற்றி வரும் கரடியால் பொதுமக்கள் அச்சம் அடைந்துள்ளனர். இதுகுறித்து வனத்துறையிடம் கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்காததால் அசம்பாவிதங்கள் ஏதேனும் ஏற்படும் முன்பு கரடியை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று வனத்துறையினருக்கு அப்பகுதி பொதுமக்கள் வேண்டுகோள் வைத்துள்ளனர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் காவந்தண்டலம் ஏரியில் அரசு விதைகளை பின்பற்றி 3 அடி வரை மண் எடுக்க தனிநபருக்கு ஒப்பந்தம் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் 10 அடி வரை மணல் எடுத்துள்ள சம்பவம் விவசாயிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் இதுகுறித்து ஆய்வு செய்து விதிகளை மீறிய நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை திருவொற்றியூர் பழகை தொட்டி குப்பத்தை சேர்ந்த சுப்பிரமணி என்பவர் மீன்பிடித்துவிட்டு கரை திரும்பிய நிலையில் கரையில் மயங்கி விழுந்ததை அடுத்து மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனை அடுத்து அவரது உறவினர்கள் திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து இறப்புக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை கொளத்தூர் டிடி தோட்டம் பகுதியில் தொடர் மின்வெட்டை கண்டித்து பகுதிக்கு பார்வையிட வந்த மின்வாரிய ஊழியர்களிடம் அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் மின்வெட்டு குறித்து மின்வாரிய அதிகாரிகளிடம் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று தெரிவித்த அப்பகுதி மக்கள் 5 நாட்களாக இரவு நேரங்களில் தொடர் மின்வெட்டு ஏற்பட்டு வருவதால் சிரமம் அடைவதாக தெரிவித்தனர். மதுரை முதலைக்குளம் கிராமத்தில் பாரம்பரிய முறைப்படி நடைபெறும் சமத்துவ மீன்பிடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேலும் 2 வருடங்களுக்கு பிறகு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டு மீன்களை பிடித்து சிறப்பித்தனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய பகுதிகளுக்கு தெற்கு மாவட்ட கழக செயலாளராக விபின் சக்கரவர்த்தி அறிவிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்த தெற்கு மாவட்ட கழக செயலாளர் விபின் சக்கரவர்த்திக்கு வீரவாள் பரிசாக அளிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு தேசிய நெடுஞ்சாலையில் புகையிலை கடத்தி வந்த லாரியின் உரிமையாளர் முருகேசன், ஓட்டுநர் கோபிநாத், ரவிக்குமார் ஆகியோரிடம் விசாரணை மேற்கொண்ட தனிப்படை போலீசார் இதற்கு மூல காரணமாக செயல்பட்ட ராஜகுரு என்பவரை கைது செய்தனர். தொடர்ந்து லாரியிலிருந்து 30 மூட்டை புகையிலை பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்த கயத்தாறு காவல் நிலைய போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த புஞ்சை புளியம்பட்டியில் அதிமுக நகர செயலாளர் GK மூர்த்தி என்பவர் பெண்ணிடம் அத்துமீறிய வழக்கில் புஞ்சை புளியம்பட்டி போலீசாரால் கைது செய்யப்பட்டார். மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெண்ணிடம் அத்துமீறி கைது செய்யப்பட்டு வெளியில் வந்த நிலையில் அதே பெண்ணிடம் மீண்டும் அத்துமீறிய அதிமுக நகர செயலாளர் மீது அதிமுக தலைமைக் கழகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வலுத்து வருகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே நெல் கொள்முதல் நிலையத்தில் விற்பனை செய்யப்பட்ட நெல்மணிகளுக்கான உரிய தொகை கடந்த 2.5 மாதங்களாக வழங்கவில்லை என கூறி விவசாயிகள் சாலை மறியல் செய்ய முயற்சி செய்தனர். இந்த தகவல் காவல்துறையினருக்கு தெரிய வந்ததை அடுத்து காவல்துறையினர் மற்றும் வட்டாட்சியர் வெங்கடேசன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்ததை அடுத்து போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பெற்று விவசாயிகள் கலைந்து சென்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் அருகே கஞ்சா கடத்திய 5 பேரை ரோந்து பணியில் ஈடுபட்ட போலீசார் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து குற்றவாளிகளிடம் இருந்து கஞ்சா மற்றும் 2 இருசக்கர வாகனங்கள் கைப்பற்றிய மேல்மருவத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே கிராம மக்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து 24 மணி நேரமும் சுகாதார பணியாற்றும் பணியாளர்களுக்கு தேவிகா சண்முகம் என்ற பட்டதாரி பெண் துணைத் தலைவர் தலைமையில் விருந்து உபசரிப்பு நடைபெற்றது. சமூக வலைதளங்களில் இந்த வீடியோ வெளியாகி வைரலாகி வரும் நிலையில் இந்த செயல் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பையும் பாராட்டையும் பெற்று வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி அருகே உள்ள குவாரி ஏரியில் சுமார் 1 டன் அளவிற்கு பிளாஸ்டிக் கழிவுகளை மர்ம நபர்கள் கொட்டிவிட்டு சென்றுள்ளனர்.
இதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதோடு நீர்நிலை மாசுபட்டு சுகாதார சீர்கேடு ஏற்படும் நிலையில் குப்பைகளை அள்ளி பிளாஸ்டிக் கழிவுகளை கொட்டிய நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெருமாள்புரம் பகுதியில் பாறை கிடங்கு இருக்குது. அதில் வந்து தண்ணி தேங்கி இருக்குது. அந்த தண்ணியை வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வெக்கேஷனில் ஆற்றுல தண்ணி வராத நேரத்தில் குளிக்கிறதுக்கும் ஆடு மாடு குளிப்பாட்டுறதுக்கும் பயன்படுத்திட்டு வந்தாங்க. அந்த நீரில் வந்து 12ஆம் தேதி காலையில் முகம் தெரியாதவங்க யாருன்னு தெரியல, அவங்க வந்து குப்பைகளை கொண்டு கொட்டி அந்த தண்ணீரை அசுத்தப்படுத்தியிருக்காங்க. இதனால வந்து பொதுமக்களுக்கு சுகாதார கேடு விளைவிப்பதாக இருக்கிறது. பக்கத்தில் நிற்க முடியல, துர்நாற்றம் வீசுது. இந்த பகுதியில் வந்து குடியிருப்பு இருக்குது. பக்கத்தில் இருக்க மருந்தோல்மலை கிரிவலத்துக்கு இந்த பக்கமாட்டு நிறைய மக்கள் கிரிவலம் வருவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சுகாதார கேடு. இந்த பேரூராட்சியில் வந்து இதை பார்த்துட்டு இன்னுமே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம 12ஆம் தேதியிலேருந்து இன்று வரையிலும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இருக்கிறாங்க. இதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதனால வந்து பொதுமக்களுக்கு சுகாதார சீர்கேடாட்டு இருக்குது. விழுப்புரம் மாவட்டத்தில் போலீஸ் என கூறி காதலனை தாக்கி அனுப்பிவிட்டு தனியார் நிறுவன பெண் ஊழியருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து காதல் ஜோடி அளித்த புகாரின் அடிப்படையில் விழுப்புரம் தாலுகா போலீசார் கார் டிரைவரான லாரன்ஸை கைது செய்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.